தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். 1939ஆம் ஆண்டு பிறந்த அவருக்கு தற்போது வயது 86. தென்னிந்திய சினிமாவின் முக்கிய அடையாளமாக திகழும் நிறுவனம் ஏவிஎம். அதனை நிறுவிய ஏவி மெய்யப்ப செட்டியார் தனது உழைப்பால் பல ஹிட் படங்களை கொடுத்தார். எம்ஜிஆர், சிவாஜி போன்ற அக்கால நடிகர்களுக்கு அடையாளம் கொடுத்ததில் முக்கிய பங்கு வகித்த ஏவிஎம் நிறுவனம் மேலும் பல நடிகர்களை வளர்த்தெடுத்திருக்கிறது. ஏவிஎம் ஸ்டுடியோ வாயிலில் சுற்றும் ஏவிஎம் உலக உருண்டைதான் தமிழ் சினிமா என்றாலே முதலில் அடையாளப்படுத்தப்படும் விஷயமாக இன்று வரை இருக்கிறது. அத்தகைய நிறுவனத்தை ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு அடுத்து அவரது மகனான ஏவிஎம் சரவணன் தலைமை தாங்கி நடத்தி வந்தார். எம்ஜிஆர், சிவாஜி போன்ற அன்றைய சூப்பர் ஸ்டார்களுக்கு ஏவி மெய்யப்ப செட்டியார் எப்படி நெருக்கமானவராக இருந்தாரோ அதே போல ரஜினி, கமல் போன்ற அடுத்த தலைமுறை சூப்பர் ஸ்டார்களுக்கு ஏவிஎம் சரவணன் நெருக்கமானவராக இருந்துள்ளார். முதலில் ஏவிஎம் நிறுவனத்தில் கதை பிரிவில் பணியாற்றிய ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு கதை பற்றிய அறிவு அதிகம் என்பது அவரோடு பணியாற்றியவர்கள் சொல்லும் தகவல். அதன் காரணமாகவே இயக்குனர்கள் சொல்லும் கதைகளில் அவர் கூறும் மாற்றங்களை செய்து படங்களை வெளியிடும் போது அவை ஹிட் அடித்தன என நினைவு கூறுகின்றனர் அவர்கள். உதாரணமாக சம்சாரம் அது மின்சாரம், நானும் ஒரு பெண், சிவாஜி, வேட்டைக்காரன், அயன், மின்சார கனவு உள்ளிட்ட பல வெற்றி படங்களை அவர் தயாரித்துள்ளார். அவரது ஓய்வுக்கு பின் தற்போது அந்நிறுவனத்தை அவரது மகன் MS குகன் கவனித்து வருகிறார். ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் நிறுவனத்தை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர், அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர், தமிழ்நாட்டு சுற்றுலா வாரியத்தின் பண்பாட்டுக் கழக இயக்குனர், சென்னை மாநகர ஷெரீப் ஆகிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். சரவணன் மீது திரைத்துறையினர் அனைவருக்குமே ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி பாதுகாத்தாலும் கூட மற்றவர்களிடம் ரொம்பவே எளிமையாக பழகும் குணம்தான் அவருடைய இந்த வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமாக கருதப்படுகிறது. சிறுவயது முதலே வெள்ளை நிற ஆடைகள் அணிவதில் ஆர்வமிருந்த சரவணன் அவர்களுக்கு அடையாளமாகி போனது அவரது ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடைகள். அனைத்து பணிகளில் இருந்தும் முழுக்க ஒதுங்கி வீட்டில் ஓய்வெடுத்து வந்த சரவணன் அவர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே வயது மூப்பு காரணமாக உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வந்ததாக தெரிகிறது. மருத்துவர்களும் முடிந்த அளவு அவருக்கு சிகிச்சை கொடுத்துள்ளார்கள். ஆனால் அந்த சிகிச்சையை அவரது உடல் ஏற்றுக்கொள்ளும் நிலையை கடந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இன்று மாலை 3:30 மணி வரை அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.